பொதுவாக ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை 10 மடங்கு கொடுப்பார். ஒரு நன்மை செய்தால் ஒருவர் ஒரு ரூபாய் தர்மமாக கொடுத்தால் 10 ரூபாய் தர்மம் கொடுத்த நன்மை எழுதப்படும். அவ்வாறு பார்க்கின்ற போது மொத்தம் நாம் நோக்கக்கூடிய நோன்பு 36 நோன்பு. 36 நோன்பை 10 பெருக்கின்ற போது 360. பிறை கணக்கின்படி ஒரு வருடத்தினுடைய காலம் 360 நாள். ஆகவே ரமலானுடைய மாதத்தை முழுமையாக நோன்பு நோற்று பின்னால் உள்ள 6 நாட்களை நோன்பு பிடிக்கின்ற போது 360 நாட்கள் ஒரு வருடம் நோன்பு பிடித்த கூலி கிடைக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். وقال نبينا محمد صلى الله عليه وسلم زينوا أعيادكم بالتكبير رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இவையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் மேகவுள்ளவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அடியார்களுக்கு சில கடமைகளை கடமையாக்கி அந்த அடியார்கள் அந்த கடமைகளின் மூலம் தன்னிடத்தில் நெருக்கம் பெற்ற தன்னை அறிந்து தன்னை வழிபட்டு நடக்கக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும் என்று சில இபாதத்துக்களை கடமையாக்கி இவ்வாறான இபாதத்துகளிலே தனது வாழ்க்கையை கழித்த அடியானுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு கூலியை வெளிப்படுத்தும் ஒரு தினமாக ஒரு உன்னதமான ஒரு நாளாகத்தான் அவனது அன்பளிப்பாக ஒரு பரிசாகத்தான் பெருநாளுடைய தினத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு ஆக்கியதனுடைய நோக்கங்களை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த பெருநாளுடைய தினம் ஓர் அடியான் தனது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு உன்னதமான ஒரு முக்கியமான தினமாக இருக்குது என்று கூறலாம். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் எல்லா மனித சமுதாயத்தினர்களும் தங்களது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பரவசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அடியான் தனது இரட்சகனை ஞாபகித்து அவனை தனது உள்ளத்தால் அவனது நாவினால் துதிப்பதன் மூலம் தான் அல்லாஹுக்குரிய ஒரு அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற உபூதியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த பெருநாளுடைய தினத்தில் அவனுடைய நாவினால் அவனுடைய உள்ளத்தினால் வெளிப்படுவது என்று இமாம்கள் எமக்கு சொல்வார்கள். ஆகவே இந்த பெருநாளை உயிர்ப்பிப்பது என்பது சந்தோஷம் மகிழ்ச்சியை அதே போன்று எமது குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து நடப்பது இவ்வாறான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் எமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன வழிகளை எமக்கு காட்டி தந்தார்களோ அதற்கு நாம் பதிலளிப்பதாக இருக்கின்றது. பெருநாளினுடைய நோக்கங்களை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற போது அதனுடைய மகாசிதுகளை பற்றி பார்க்கின்ற போது இந்த பெருநாளினுடைய தினம் அல்லாஹுக்கு அடியான் நன்றி செலுத்துவது, ஷுக்ருஹு தஆலா, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவது. எதற்காக? நாம் ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு நோற்றோம். அந்த நோன்புகளை சரிவர பரிபூர்ணமாக நோட்பதற்கு
நமது உடலில் ஆரோக்கியத்தை, எமக்கு நீண்டமான ஹயாத்தை, இவ்வாறான பல எண்ணிலடங்காத நியமத்துக்களை அல்லாஹு தஆலா எமக்கு புரிந்ததனால் தான் நாம் இன்றைய தினத்தில் பெருநாளை கொண்டாடுகின்றோம். ஆகவே அல்லாஹ் செய்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதுதான் இந்த பெருநாளினுடைய ஒரு மக்சத் என்று சொல்வார்கள். இதைத்தான் ஏன் நாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றோம், அவனை நெருங்க வேண்டும் என்பதற்காக நின்று வணங்கினோம், அவனது கலாமாகிய அல் குர்ஆனை ஓதினோம். இந்த எந்த ஒரு விடயமும் எமது சக்திக்குட்பட்டதல்ல. எந்த ஒரு அடியானுக்கும் தான் இது எனது வல்லமையினால், நான் எனது சக்தியினால் மாத்திரம் இதை செய்தேன் என்று குறிப்பிடவே முடியாது. நாம் இதெல்லாம் செய்வதற்கு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நிஅமத்து, ஒரு அருள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும். இதைத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அருள்மறையில் ஒரு வசனத்தில் கூறுவான், குல், நபியை நீங்கள் கூறுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பேருபகாரம், அவனது அருட்கொடைகளை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை நினைத்து அவர்கள் ஆனந்தம் அடையட்டும், மகிழ்வடையட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவோம். ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதென்பது அது ஒன்று எமது உள்ளத்தினால் இருக்கும், அதே போன்று எமது நாவினால் இருக்கும், அதே போன்று எமது உறுப்புகளினால் 3 விதமாக இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியும். இறைவனுக்கு உள்ளத்தால் நன்றி செலுத்துவது என்பது நாம் எமக்கு அல்லாஹு தஆலா அளித்த நியமத்துக்களை நாம் எண்ணி இதை இறைவன் எமக்காக அவனுடைய அருளால் தான் வழங்கியிருக்கின்றார் என்று நாம் உறுதி கொள்வது அல்லாஹுக்கு நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய நன்றி. அதே போன்று நாவினால் நான் இந்த மாதத்துடைய நோன்பை முழுமையாக பிடிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றார். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நாம் எமது உறுப்புகளினால் நன்றி செலுத்துவது எவ்வாறு? நாம் எமது உறுப்புகளை அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய உறுப்புகளாக, அவனுக்கு மாறு செய்யாத உறுப்புகளாக நாம் எமது உறுப்புகளை பயன்படுத்துகின்ற போது நாம் அல்லாஹ்வுக்கு எமது உறுப்புகளினால் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகும். அவை பெருநாளுடைய நோக்கங்களில் முதன்மையான நோக்கம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்து. இரண்டாவது நோக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு இந்த பெருநாளை அளித்திருப்பதனுடைய இரண்டாவது நோக்கம் மகிழ், ஆனந்தம் அடைதல், சந்தோஷம் அடைதல். ஏன் இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் நாம் அல்லாஹ்வை வழிபடுவதற்கு எமக்கு இன்னும் உந்து சக்தியாக, உதவியாக இருக்கும். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் புத்தாடைகளை அணிவது, நல்ல மனமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது, எமது குடும்பத்தினருக்கு நல்ல உணவுகளை விசாலமான முறையில் வழங்குவது, அங்கே வீண் விரயம் இல்லாமல் நல்ல முறையில் நாம் உணவுகள், ஆடைகளை தெரிவு செய்து எமது சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். ஏனென்றால் இதை சொல்லுகின்ற போது அரபியிலே ஒரு கருத்தொன்றை சொல்லுவார்கள், சுரூருன் நாஸ் ஃபீ லுபுஸில் லிபாஸ், மனிதனின் மகிழ்ச்சி ஆடை அணிவதில் தான் இருக்கிறது. பெருநாளுடைய தினத்திலே எத்தனை விதமான வகையான உணவுகள் இருந்தாலும் புத்தாடை இல்லை என்றால் எம்மிடத்தில் ஒரு உறக்கம் காணப்படும், மகிழ்வில் குறைவு காணப்படும். புத்தாடை அணிகின்ற போது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக உள்ள ஒரு செயல். அவை பெருநாளுடைய இரண்டாவது நோக்கம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. மூன்றாவது மிக பிரதானமான நோக்கம்தான் எமது உறவுகளை சேர்ந்து நடப்பது, எமது குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து நடப்பது இந்த பெருநாளுடைய தினத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. அதே போன்று ஏதாவது சிறு சிறு பிணக்குகள், சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படுகின்ற போது மன்னித்து மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பெருநாள் ஏற்படுத்துகின்றது. எம் எல்லோருக்கும் ஆசை, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை தூய்மையாக்க வேண்டும் என்ற அவா எம் எல்லோரிடத்தும் இருக்கின்றது. அந்த அவா நிறைவேறுவதற்கு அல்லாஹு தஆலா எம்மிடத்தில் சொல்லுகின்ற, அவன் எமக்கு ஏவுகின்ற கட்டளையை பாருங்கள், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு,
அவர்கள் மன்னிக்கட்டும், சில சில தவறுகளை பராமுகமாக கண்டுக்காமல் விட்டுவிடட்டும். ஏன்? அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் உங்களது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை விரும்ப மாட்டீர்களா? அவை எமது பாவங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஆதரவு வைப்பது போன்று எம்மது குடும்பத்தினரில் எமது சகோதரர்களினால் ஏதாவது எமக்கு மனக்கசப்புகள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அதை மன்னிப்பதற்கு, அதை மறப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு தினமாக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு தினமாகத்தான் இந்த பெருநாளினுடைய தினம் காணப்படுகின்றது. இந்த பெருநாளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஆக்கியதனுடைய ஒரு நோக்கங்களில் இந்த நோக்கத்தை சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று இஸ்லாமிய சகோதரத்துவம் வெளிப்படுவதற்குரிய ஒரு தினமாக இந்த பெருநாளுடைய தினம் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த பெருநாளுடைய தினத்திலே சஹாபாக்களுடைய வழிகாட்டல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் எவ்வாறு சஹாபாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஒருவரை காணுகின்ற போது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். இன்று எம்மத்தியில் இந்த வாழ்த்துக்களை பரிமாறுவது என்பது பரவலாக காணப்படுகிறது. இதை சஹாபாக்களும் அவர்களுடைய பெருநாளுடைய தினத்தில் ஒருவரை சந்தித்தார். தகப்பல்லாஹு மின்னா வ மின்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாங்கள் செய்த நல்லமட்களையும் நீங்கள் செய்த நல்லமட்களையும் ஒப்புக்கொள்வானாக என்று பிரார்த்தனை மூலம் வாழ்த்துக்களை பரிமாறக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஹதீஸுனுடைய வாயிலால் விளங்கப்படுகின்றது. ஆகவே வாழ்த்துக்களை நாம் பரிமாறுகின்ற போது எம்மத்தியில் நேசம் உண்டாகுவதற்கு அது ஒரு காரணமாக இந்த வாழ்த்துக்களை பரிமாறுவது இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. பெருநாளுடைய தினத்தில் நாம் அறிந்த பல சுன்னாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டல்கள் காணப்படுகின்றது. அதில் ஒன்று தக்பீர். நாம் பெருநாளுடைய தினத்திலே பள்ளிக்கு சென்று பெருநாள் தொழுகை முடிகின்ற வரைக்கும் நாம் அதிகமாக தக்பீரை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் மேற்சொன்ன ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், ஸய்யினூ அய்யாதக்கும் பித்தக்பீர், உங்களுடைய பெருநாள்களை தக்பீரை கொண்டு அலங்கரிங்கள் என்று. அதே போன்று மிக முக்கியமான ஒரு சுன்னா, நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நாம் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் ஏதாவது காலை உணவு அருந்தி விட்டு செல்ல வேண்டும். அதில் சுன்னா குறைந்தபட்சம் நாம் 3 ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். நாம் செல்லக்கூடிய இடங்களுக்கு நடந்து செல்வது சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அதுபோன்று அதில் நாம் போகக்கூடிய வழியை ஒரு தூரமான வழியாக அந்த வழியை தெரிவு செய்வது. ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல சகோதரர்களை சந்திப்போம். அப்போது சகோதரர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்த்துக்களை துஆக்களை பரிமாறிக்கொள்வோம். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் குறுகிய ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டுவார். அதுபோன்று புத்தாடை அணிவது, மனம் பூசுவது, குளித்து செல்வது, இவ்வாறான பல சுன்னாக்கள் இந்த பெருநாளுடைய தினத்தில் இருக்கு. இந்த பெருநாளுடன் ஒட்டி மிக முக்கியமான ஒரு சுன்னா இருக்கின்றது. ஷவ்வால் மாதத்திலே ஆரம்ப ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நாட்கள் நோன்பு பிடிப்பது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு நாம் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகைக்கு முன் சுன்னத் பின் சுன்னத் காணப்படுவது போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாம் நோக்கக்கூடிய ரமலானுக்கு முன் உண்டான மாதமான ஷஅபானுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதே போன்று ஷவ்வாலுடைய 6 நாட்கள், இதை சொல்வார்கள் ஷஅபானுடைய மாதம் நாம் ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய முன் சுன்னத்து போன்றும், ஷவ்வாலுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய 6 நோன்பை பின் சுன்னத்தை போன்று என்று இமாம்கள் சொல்வார்கள். இந்த ஷவ்வாலுடைய மாதத்தினுடைய 6 நோன்பை நோட்பதனுடைய சிறப்புகள் பலது இருக்கின்றது. எல்லோரும் அறிந்ததுதான். யார் ரமலானுடைய மாதத்தை நோற்றும், சும்மா அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், பின்பு ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு நோட்கின்றாரோ, கான கமன் சாம அத்தஹ்ர குல்லஹு,
காலம் முழுவதாக அல்லது வருடம் முழுமையாக நோன்பு நோற்ற கூலி கிடைப்பதாக சொல்லப்படும். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் உரிமையிடப்பட்ட அடிமை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை பதிவிடுவார்கள். அதாவது, ஒரு மனிதன் ரமலானுடைய நோன்பை நோட்கின்ற போது அவன் 10 மாதங்கள் நோன்பு நோற்றதை போன்று, ஷவ்வாலுனுடைய 6 நோன்பை நோட்கின்ற போது அது 2 மாதங்கள், 10ம் 2ம் சேருகின்ற போது 12 மாதங்கள் நோன்பு நோற்றதா ஆகும். ஏனென்றால் பொதுவாக ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை 10 மடங்கு கொடுப்பார். ஒரு நன்மை செய்தால் ஒருவர் ஒரு ரூபாய் தர்மமாக கொடுத்தால் 10 ரூபாய் தர்மம் கொடுத்த நன்மை எழுதப்படும். அவ்வாறு பார்க்கின்ற போது மொத்தம் நாம் நோக்கக்கூடிய நோன்பு 36 நோன்பு. 36 நோன்பை 10 பெருக்கின்ற போது 360. பிறை கணக்கின்படி ஒரு வருடத்தினுடைய காலம் 360 நாள். ஆகவே ரமலானுடைய மாதத்தை முழுமையாக நோன்பு நோற்று பின்னால் உள்ள 6 நாட்களை நோன்பு பிடிக்கின்ற போது 360 நாட்கள் ஒரு வருடம் நோன்பு பிடித்த கூலி கிடைக்கின்றது. இதிலும் இன்று எம்மில் பலர் இந்த ஷவ்வாலுனுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கின்ற விடயத்தில் கரிசனை அக்கறை இல்லாமல் இருக்கின்றோம். நாம் இதில் கூடுதலான முயற்சி எடுத்து இந்த ஷவ்வாலுனுடைய மாதத்தினுடைய 6 நோன்புகளையும் பிடித்து பழக்கப்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு நன்மையான விடயத்தை நாம் செய்துவிட்டு அதற்கு பின்னாலும் ஒரு நன்மையான விடயம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தருவான் என்றால், நாம் முன் செய்த அந்த நன்மையான விடயம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக சொல்வார். அவ்வாறு இல்லாமல் நாம் நன்மையான விடயமெல்லாம் செய்வது, அதற்கு பின்னால் நாம் பாவமான விடயங்கள் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறான பாவமான விடயங்களை செய்வதை தொட்டும் நாம் முன்னால் செய்த அந்த நன்மையான விடயம் இறைவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இவ்வாறான பாவமான விடயத்தை செய்வதற்குரிய வாய்ப்பை, இவ்வாறான பாவமான விடயங்களை செய்வதன்பால் எம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான ஒரு செயல் எம்மில் நிகழ்வதை தடுத்திருப்பான். ஆகவே ஒரு மனிதன் ரமலானுடைய நோன்பை நோற்று இந்த 6 நோன்பை நோட்கின்ற போது அவன் நோற்ற அந்த ரமலானுடைய நோன்பு, அந்த ஒரு மாதம் நோற்ற அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்தது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக காணப்படும். நாம் எல்லோரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது அமல்களை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை எமது முகத்தில் மறுமை நாளில் வீசிவிடக்கூடா என்கின்ற பயத்தில் இருக்கின்றோம். என்றாலும் அதற்கு ஒரு இலகுவான வழிகாட்டல்களை இஸ்லாம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. என்றாலும் நாம் அவ்வாறான இலகுவான விடயத்தை சிரமமாக கருதி நாம் அதை, அல்லது இந்த ரமலானுக்கு பின்னால் நோக்கப்படக்கூடிய இந்த ஷவ்வாலுனுடைய 6 நோன்புகள் இன்றைய காலத்தில் ஏதோ வயோதிபர்கள் தான் நோக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு உருவாகி இருப்பதாக எண்ண தோன்றுகின்றது. அவ்வாறல்ல, நாம் எல்லோரும் இந்த ஷவ்வாலுனுடைய 6 நோன்பை பிடிப்பதில் கூடுதல் கரிசனை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு நாம் பிடிக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது ரமலானுடைய நோன்பை அவனது பெரும் அருளை கொண்டு, பெரும் கருணையை கொண்டு ஒப்புக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இந்த பெருநாளுடைய தினத்தை நாம் அவனுடைய அடியார்கள், நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவனினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய குடும்ப உறவுகளை சேர்ந்து மன்னித்து இவ்வாறு இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பேணி நடக்க வேண்டும் என்கின்ற நோக்கங்களுடன் தான் இந்த பெருநாளுடைய தினத்தை எமக்கு அளித்துள்ளான். அவ்வாறு இறைவன் என்ன நோக்கத்துடன் இந்த பெருநாளை எமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த நோக்கங்களை விளங்கி அதன்படி நடப்பதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் அருள்வானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.